உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். அமித்ஷா பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் வேளையில் சர்ச்சையை ஏற்படுத்திய அமித்ஷாவின் அம்பேத்கர் குறித்த பேச்சை காணலாம். இந்திய அரசியலமைப்பு ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆவதையொட்டி மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சிகள் வாதங்களுக்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இப்போது எதற்கு எடுத்தாலும் அம்பேத்கர் 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 என குறிப்பிடுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்றார். இத்தனை முறை கடவுளின் பெயரை குறிப்பிட்டால் 7 ஜென்மங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். நாங்களும் அம்பேத்கர் பெயரை எடுத்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம் என்றவர், அம்பேத்கர் பெயரை இன்னும் 100 முறை அதிகமாக கூறுங்கள், ஆனால் அம்பேத்கரை பற்றிய உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது என கேள்வி எழுப்பினார். நாட்டின் முதல் அமைச்சரவையில் இருந்து அம்பேத்கர் ஏன் ராஜினாமா செய்தார் என்பதை சொல்கிறேன் என்ற அமித்ஷா, அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை மற்றும் 370வது பிரிவு உள்ளிட்ட விவகாரங்களில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று அம்பேத்கரை சொல்லியிருக்கிறார் என்றார். ராஜாஜியை அமைச்சரவையை விட்டு விலக்கினால் சிறிய இழப்புகள் ஏற்படும், ஆனால் அம்பேத்கரை அமைச்சரவையை விட்டு விலக்கினால் அமைச்சரவை பலவீனம் ஆகிவிடாது என நேருவே BC ராய்க்கு கடிதம் எழுதியுள்ளார் எனவும் அமித்ஷா குறிப்பிட்டார். இப்படி அம்பேத்கரை எதிர்த்தவர்கள் இப்போது அவரது பெயரை குறிப்பிடுவது எப்படி சரியாகும் என கேள்வி எழுப்பினார். நீங்கள் எதிர்ப்பவரை ஏன் வாக்குகளுக்காக பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுக்கு போதிய எண்ணிக்கை இல்லை என்பதால் அவரது பெயரை எடுக்கிறீர்கள் என அமித்ஷா எதிர்க்கட்சிகளை விமர்சித்திருந்தார். அண்ணல் அம்பேத்கரை பற்றி மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறாக எதுவும் பேசவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறால எதுவும் பேசலீங்கண்ணா. இவர் சொன்னது என்ன, நீங்கள் அம்பேத்கருடைய பெயரை சும்மா தவறாக அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் உண்மையாலுமே அம்பேத்கர்வாதிகளாக இருக்கிறீங்களா, நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது அவரோட உரிய பாணியில் பேசினார். அது நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறேன். அது அம்பேத்கர் அவருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். அதை தான் அம்பேத்கர் அவங்க வச்சாங்க. இட் இஸ் அ நான் இஷ்யூ. அமித்ஷாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்கள் பதில் சொன்னேன். அம்பேத்கர் அவர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்துச்சு, கேபினெட்லேருந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க, முதல் தேர்தலில் சவுத் மும்பையில் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, அவருக்கு பாரத் ரத்னா விருது எதற்காக தாமதமாக 1980 கொடுத்தீங்க, இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அது சொன்னீங்கன்னா நீங்கள் அம்பேத்கர் ஐயாவுக்கு கௌரவம் கொடுத்துருக்கீங்க, நான் ஏற்றுக்கிறேன். எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை பற்றி அமித்ஷாஜியை பேசிட்டாங்கன்னு தவறான தகவலை பரப்புகிறாங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.